தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள வேந்தன்பட்டி நெய் நந்தீஸ்வரர் கோவிலில் பக்தர்கள் புடைசூழ வேத மந்திரங்கள் முழங்க மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பல்லாயிரம் கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள வேந்தன்பட்டியில் 112 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நெய் நந்தீஸ்வரர் என்று அழைக்கக்கூடிய மீனாட்சி சொக்கலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் 11 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கோவில் புனரமைப்பு பணி ஆனது கடந்த ஒரு ஆண்டுகளாக நடைபெற்று அண்மையில் கோவிலில் திருப்பணி ஆனது நிறைவுற்ற நிலையில் கடந்த 3 தினங்களாக கோவிலின் முன்பாக யாகசாலை அமைக்கப்பட்டு காசி, ராமேஸ்வரம் உள்ளிட்ட பல்வேறு புண்ணிய ஸ்தலங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் திருக்குடங்களில் வைத்து யாகசாலை வேள்வி பூஜைகளை சிவாச்சாரியார்கள் மேற்கொண்டு பூஜைகள் நிறைவுற்று யாகசாலையில் இருந்து கடம் புறப்பாடு நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் புனித நீரை தலையில் சுமந்தவாறு மங்கள மேள வாத்தியம் முழங்க கோவிலை சுற்றி வலம் வந்தவாறு கோபுர கலசத்தை அடைந்தனர். கோவில் கோபுர கலசத்தின் மேலே கருட பகவான் வட்டமிட பக்தர்கள் புடைசூழ கோவிலை சுற்றி நின்று கொண்டு நமச்சிவாயா நமச்சிவாயா என்று சிவநாமத்தை சொல்ல மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோவிலின் மூலவர், உற்சவ மூர்த்திகள் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு அபிஷேக ஆராதனையும் தீபாராதனையும் நடைபெற்று பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டன. பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணியில் பொன்னமராவதி காவல் ஆய்வாளர் பத்மாவதி தலைமையில் ஏராளமான போலீசார் ஈடுபட்டிருந்தனர். கோவிலை சுற்றிலும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டன.